பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. இதுவே நல்ல திட்டம். இந்த முடிவு பொதுவாக எடுக்கப்படவில்லை. முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து வருகின்றனர். முதலமைச்சர் இதை ஏன் கண்டுகொள்ளவில்லை? அம்சர் அன்பில் மகேஷ் பகுதியில் அரசு கொடுக்கும் முட்டைகளை வெளிக்கடைகளில் விற்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது. மகாவைஷ புள்ளி உவாயை கைது செய்ததைப் போல முட்டை தூக்கி சென்றவர்களை எப்போது கைது செய்வீர்கள்? உதயநிதி துணை முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் என்று திடீர் வதந்தி பரவுகிறது. நல்ல நாள் இல்லாத காரணத்தால் பதவி ஏற்க மாட்டார்கள். காரணம், இவர்கள் பகுத்தறிவாளர்கள். உதயநிதி பதவி ஏற்கும் நாள் சுப முகூர்த்த நாளாகத்தான் இருக்கும். கூட்டணி பிரச்சினை காரணமாகவே விசிக தலைவர் திருமாவளவன் மாநாடு நடத்துகிறார். திருமாவளவன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. முதலமைச்சரை பார்த்து திருமாவளவன் பயந்துள்ளார். பாஜகவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜிஎஸ்டி பற்றி தவறான கருத்து பரவி வருகிறது. நடிகர் விஜய் ஒற்றை சாயம் பூசி செல்லக்கூடாது. விஜய் பொதுவான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.